ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். முருகண்ணா, சரியான இடம், சரியான நேரம். இரவில் நடமாடும் சுடுகாட்டில் கதை சொல்ல உதிரத்தை தேட இரவில் ராட்சசி வருகிறாய். மயான முழுதுமால கொள்ளிவாய் பிசாசு கூகை வருதே. மோகினி மயக்க மோகம் தருதே. சத்தம் காற்றை கிழித்து வருதே. கருப்பாய் வருவாய் இருளில் பதுங்கி. நரிகளின் நோலை நடுங்க வைக்குதே. காற்றினில் வருகிறாய். மோகினி மயக்க மோகம் தருதே. கொலுசின் சத்தம்
வருகிறாய். இதுதான் நீங்க சொன்ன இடம். ஓகேண்ணா. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. ஆமா, கோயில் திருவிழாலாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்தது. அக்கா, நல்லா இருந்துச்சு. இங்க கைடு திருமலை வீடு எங்க இருக்கு? தெரியலப்பா, நாங்களே ஊருக்கு புதுசு. அண்ணே, நேரா போய் கேட்டு பாருங்க. தேங்க்ஸ். சரிப்பா. சொல்லு. அண்ணே, நம்ம அக்காவை போட்டு கொடுத்த அந்த யூடியூபர் நம்ம ஏரியா பக்கம் வந்திருக்கானே. கன்ஃபார்மா? ஆமாண்ணே, என் கண்ணால பார்த்தனே. நீ எங்கடா இருக்க? நம்ம தோப்புல இருக்கண்ணே. டேய், நாங்க வரோம்டா. சீக்கிரம் வந்துருக்கண்ணே. டேய், சிக்கிட்டாடா. உன்னை போட ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீயே வந்து சிக்கிட்ட. இன்னைக்கு காலிடா நீ. அண்ணே, வேணாண்ணே, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணே. நான் எந்த தப்பு பண்ணலண்ணே. அன்னைக்கு எங்களை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? டேய், இன்னும் என்னடா பண்றீங்க? சீக்கிரம் பண்ணுங்கடா. டேய், ஆமா, அவங்க 3 பேரல் கேட்டாங்களே, கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சுப்பா. சரி. ஏப்பா, அதெல்லாம் எடுத்து வைப்பா. சீக்கிரம்டா, அத நல்லா காய்ச்சுங்க. டேய், எடுத்த பொருளெல்லாம் ஒழுங்கா அந்தந்த இடத்துல வைங்கடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இவங்க யாரையும் விடாதீங்க, பிடிங்க சார். யோ போலீஸ், இப்ப இன்னத்துக்கு இப்படி ஓடி வர? இப்போ இங்க என்னமா நடக்குது? அது என்னய்யா, நம்ம பசங்க வந்து சாராய காய்ச்சிக்கின்னு இருக்காங்க. என்ன நீ சோறாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இது சட்டப்படி குற்றம். யோ போலீஸ், சட்டத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? உன்ன மாதிரி ஆபீசருங்க எத்தனை பேரை பார்த்திருப்பேன். எடுறா அந்த அருவாளை. கையை விடு. நான் யாருன்னு உனக்கு காட்டட்டா? நான் யாருன்னு காட்டட்டா? சொல்லிக்கிட்டே இருக்க. மேடம், நான் ஒரு அப்பாவி மேடம். என்ன விட்டுருங்க மேடம், ஒன்றும் பண்ணிடாதீங்க. நான் கேரளாவில் போய் லாட்டரி வித்து பழச்சுக்கிறேன் மேடம். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுமா. மாமா. மேடம் 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 மாமா, மேடம் சொல்றேன். எங்க அக்காவோட அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ண பிறகு எங்களை வெளியில கொண்டு வரதுக்காக எங்க அண்ணன் அந்த இன்ஸ்பெக்டரோட கால்ல விழ வேண்டிய நிலைமை வந்துச்சுடா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீதான் எங்களை போட்டு கொடுத்தன்னு. மூஞ்சாப்பாரு தடி மாடு மாதிரி அந்த யூடியூபரை ஒன்ன பண்ண முடியல. முட்டா 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 பையன், வாடா வாங்கடா. ஏய், 1 இல்ல 2 இல்ல, ஒரு 10 லட்சம் தானே நஷ்டம். அந்த அரசியல்வாதிக்கும் போலீஸ்காரனுக்கும் அள்ளி அள்ளி கூட்டான அந்த தொழிலுக்கே வந்திருக்க. டேய், இப்படி இருக்கிற என்ன எவனாலையும் ஒரு கூட போட முடியாது. கவலைப்படாதீங்கண்ணே, இவனை விட எவ்வளவு பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. முதல்ல இவனை போட்டு தள்ளிடுவோம்ண்ணே. அண்ணே, அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே. அவனை என் கையால கொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்ண்ணே.
அன்னையில இருந்து நாங்க உனக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கோம். என் கையால தான்டா நீ சாக போற. என்ன எதுவும் பண்ணாதீங்கண்ணே, தெரியாம பண்ணிட்டேனே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இவனை வெட்டி கூறு போடுங்கண்ணே. யார் நீங்க? நான் இந்த ஏரியா வாட்ச்மேன். இங்க புலி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஓனர் எனக்கு துப்பாக்கி கொடுத்துருக்காரு. இந்த துப்பாக்கி தான் உங்களை இப்ப காப்பாத்துச்சு. பிரதர், நான் என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டேன். என் பேரு சிவா. உங்க பேர் என்ன? என் பேரு ஹரி. ஓ ஹரிண்ண, இந்த இடம் சேஃப்டி இல்ல, வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம். சரி. ஹரிண்ண, உங்க சொந்த ஊர் எது? எதுக்காக இங்க வந்தீங்க? என் சொந்த ஊர் மத்தாளம்பாறை. நான் கைடு திருமலையை தேடி வந்தேன். கைடு திருமலையா? அவன் இறந்து போய் 3 மாசம் ஆகுது. அவருக்கு என்னாச்சு? 3 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல நிறைய தண்ணி வந்து அடிச்சிட்டு போய் இறந்துட்டாரு. அப்படியா? சரி, அவர் எதுக்கு தேடிட்டு வந்தீங்க? இவங்கெல்லாம் எதுக்கு உங்களை கொல்ல பாக்குறாங்க? உண்மையை சொல்லுங்க ஹரியண்ணா, அப்பதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சொல்றேன். என்னம்மா நீ இப்படி பண்ற? என்னடா ஹரி, காலங்காத்தால பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விடாம இப்படி தூங்கிட்டு இருக்கியே? நான் இப்பதாம்மா பாஸ்கர் கிட்ட அந்த புது ஆடி கார் வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நீ நடுவுல வந்து கெடுத்து விட்டமா. போமா. ஆமா ஆமா, எந்த வேலைக்கும் போறது இல்ல, இதுல ஆடி கார் வாங்கி ஆகாயத்துல பறக்க போறியா? என்ன திட்டத்தை விட்டுட்டு தாமரை ரெடியா சரி, சீக்கிரம் வா. வந்துடுறேன். இவன் வண்டியை துடைக்கிறத பார்த்தா வண்டியோட நிறமே மாறிடும் போல இருக்கு. டேய் போதுண்டா. தங்கச்சிய ஸ்கூல்ல விட்டு வரும்போது மளிகை கடையில் 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வாப்பா. சரி. அப்படியே வண்டிக்கு பெட்ரோலும் போட்டு வா. சரி சரி, போட்டு வரேன். டேய் மறக்காம பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துடு. சரி, ஓகேப்பா. பாய்ப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஹரி, அம்மா நல்லா இருக்கீங்களா?
யாருப்பா நீ? அம்மா நான் பாஸ்கர்மா, என்ன தெரியல? ஓ பாஸ்கராப்பா, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு நான் உன்னை பார்த்து. 5 வருஷம் துபாய்க்கு வேலைக்கு போயிட்டேம்மா. அப்படியாப்பா? ஆமாம்மா. ம். ஆமா ஹரி எங்கம்மா? அவன் இப்ப எந்த வேலைக்கும் போல, போனை பார்த்துக்கிட்டு உள்ளதான் படுத்துட்டு இருக்கான். நீ போய் பாருப்பா. சரிம்மா. ஆ, சொல்லுங்கம்மா. உன் கூட அவனை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பா. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். சரி, சரி. உள்ள வாப்பா, உள்ள வா. ஏய், யார் ஏய், வந்திருக்கான்னு ஹரி. பாருடா. டேய் மச்சான், எப்படா வந்த? மச்சான், நான் வந்து 1 வாரம் ஆச்சுடா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். சரிம்மா. டேய் உட்காரா மச்சான். ஹேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு எதுவும் போகாம போனையே பார்த்துட்டு இருக்க? என்ன பண்றது மச்சான், கோவிட் வந்ததுனால வேலை போயிடுச்சு. ஆமா, உன் கல்யாண விஷயம் என்னாச்சு? வீட்டுல பார்த்துட்டு இருக்காங்கடா, ஒன்னும் செட் ஆக மாட்டுது. டேய் இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதடா மச்சான், கண்டிப்பா உனக்கு நல்ல பொண்ணே கிடைக்கும்டா. தேங்க்ஸ்டா மச்சான். எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோம். ஓகேவா? ஓகேடா மச்சான். எடுத்துக்கோப்பா. தேங்க்யூம்மா. ஆ சரிப்பா. டேய் மச்சான், மொபைல் யூடியூப் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம நாமளே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுடுவோம். என்ன சொல்ற? நானும் அதை பத்தி தான்டா மச்சான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சூப்பர். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? மச்சான், நீ கவலைப்படாதடா, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். போதுமா? உடனே ஆரம்பிக்கிறோம். மச்சான், உனக்கு எவ்வளவு நாள் லீவ் இருக்கு? டேய், வெறும் 3 மாசம் லீவுல தான் நான் அப்படியா? வந்திருக்கேன். ஆமாடா. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நம்ம தாமரையா இது? அடையாளமே தெரியாம வளர்ந்துட்ட. என்னடா படிக்கிற? நான் இப்ப +2 படிக்கிறேன். ஆனா டான்ஸ் கிளாஸும் போறேன். டான்ஸ் கிளாஸா? வெரி குட் வெரி குட், நல்லா பண்ணு, வாழ்த்துக்கள். Thanks ஓகே டா. ஓகே. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஓகேமா ஓகேமா. ஓகே. டேய் மச்சான், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் லட்சுமி எப்படிடா இருக்கா? அவ நல்லா தான்டா இருக்கா. டேய், ஒரு பொண்ணை பார்த்ததும் விடாம கேர்ள் ஃப்ரெண்டா புடிச்ச பாத்தியா, அங்க தான்டா நீ நிக்கிற மச்சான். கலக்கிட்டடா. மச்சான், நாம சீக்கிரம் சேனல் ஆரம்பிக்கிறோம். பேர் நானும் ஐடியா பண்றேன், நீ யோசி. சரிடா, ஓகே ஓகேடா, வரட்டுமா? ஓகே. அம்மா ரொம்ப சந்தோஷமா போய்ட்டுங்களா? சரி. ஓகே. தாமரை டான்ஸ்ல கலக்கற. ஓகே, ஓகேண்ணா. ஆல் தி பெஸ்ட். ஓகேடா மச்சான், வரட்டுமா? தேங்க்ஸ். ஓகேடா மச்சான், தேங்க் யூ. ஃபோன் பண்ணு. கண்டிப்பாடா, கண்டிப்பா வரேன். பண்றேன். தேங்க் யூ தேங்க் யூ. மச்சான், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நாம சேனல் ஆரம்பிக்கிறோம். நான் இருக்கேன்டா உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா. ஓகேடா மச்சான், தேங்க்ஸ்டா. டேக் கேர்டா. சரிடா. ம். லக்ஷ்மி, சொல்லு ஹரி. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன்ல, என் ஃப்ரெண்டு பாஸ்கர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். அப்படியா? நல்ல விஷயம் தானே. உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயமும் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஃபோன்ல சொல்ல முடியாது, நேர்ல பார்த்து தான் சொல்லணும். சரி. எங்க மீட் பண்ணலான்னு நான் பாஸ்கர் கிட்ட கேட்டு சொல்றேன். அந்த இடத்துக்கு உன்னால வர முடியுமா லக்ஷ்மி? எங்கன்னு சொல்ல வர? ஓகேடா, தேங்க்ஸ் லட்சு. மச்சான் சொல்டா. டேய் மச்சான், நீ எங்க இருக்க? டேய், கடையில ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன்டா. சரி, நாம போறதுக்கான எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா. ஓகே. சாயந்தரம் பீச்சில் மீட் பண்ணலாமா? பீச் தானே? கண்டிப்பாடா.
சரி, நான் லக்ஷ்மி வர சொல்லிடுறேன். ஓகேவா? டேய் கூட்டுவாடா. அவ வந்துருவா. ஓகே மச்சான், ஓகே மச்சான். பாய்டா. ஓகே ஓகே, வந்துடுறேன். மச்சான் இப்படியே இருந்துட்டு தான் இப்படிடா. உன் ஃபியூச்சர் பிளான் தான் என்ன? நான் சொல்றேன்டா மச்சான், என் லக்ஷ்மி வந்துடட்டும். ஹாய் லக்ஷ்மி. இங்க ஹாய். ஸ்டெப்ஸ் இருக்கு, பாத்து வா. லக்ஷ்மி, இவன் தான் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். இவ தான் என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி. ஹலோ. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? இவன் 5 வருஷமா துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ 3 மாசம் லீவுக்கு இங்கே வந்திருக்கான். லக்ஷ்மி, நானும் பாஸ்கரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற? ஓகே, நல்ல விஷயம் தானே, பண்ணுங்க. ப்ரோக்ராம் வைரல் ஆனா நிறைய சம்பாதிக்க முடியும். நானும் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். தேங்க்ஸ் லட்சு. அப்புறம் என்னடா மச்சான், லட்சுமியே சொல்லிட்டாங்க, இனிமே ஆரம்பிச்சலாம்டா. அப்ப நாளையில இருந்து நாம யூடியூபர்ஸ். ஓகேடா மச்சான். ஓகே லட்சுமி, அப்போ நம்ம சேனலுக்கு ஒரு பேர் வேணாமா? நான் சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுமா. வெற்றி சேனல் எப்படி இருக்கு? ஆஹா சூப்பர் லட்சுமி. வி ஃபார் விஜய், வி ஃபார் வெற்றி, வெற்றி சேனல். வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். உன்னை சேரும். மச்சான் சூப்பர்டா, சூப்பர் வெற்றி சேனல். வா மச்சான், வா மச்சான், மச்சான் சூப்பர் சூப்பர் சூப்பர்டா. ஏய் அருமையா இருக்குடா இடம். அப்படியே எடு, ஷூட் பண்ணி ஆன் பண்ணிக்கோ. அப்படிதான் மச்சான், அப்படியே அந்த பாலத்தெல்லாம் காட்டு. அப்படியே போட்லாம் காட்டு, அந்த பிரிட்ஜெல்லாம் காட்டு. அப்படியே அதேதான். ஓகே 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 ஓகே. வணக்கம் மக்களே, வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற மணக்குடி பீச். உங்க கண் குளிர இன்னைக்கு காட்சி கொடுக்க போறோம். இப்ப இந்த பீச்ல இருந்து உள்ளுக்குள்ள போறோம். ரொம்ப இன்டீரியரா உள்ள போயிட்டு யாரும் பார்க்காத ரகசியமான இடங்கள், தீவுகள்லாம் உங்களுக்கு வந்து கண் குளிர காட்ட போறோம். நாங்க படம் பிடிக்கிற 2 பேரும், என்னுடைய பேரு பாஸ்கர், என் மச்சான் பேரு சொல்லு மச்சான் ஹரி. நாங்க 2 பேர் தான் படம் பிடிக்க போறோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெற்றி சேனல். வாங்க மக்களே உள்ள போலாம். கை குண்ணா, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. மக்களே இப்ப நீங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த புதிய பாலம். இப்ப இந்த புதிய பாலத்துக்கு உள்ளதான் நாம அந்த தீவுக்கு போறோம். மச்சான் அப்படியே அந்த பக்கம் காட்டு. வாங்க வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க தம்பி, கூச்சப்படாம வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இப்போ உட்காரு. உட்கார் தம்பி, உட்கார். அம்மா சரசு, பாப்பாவை கூட்டு வாமா. இல்ல மாப்ள, இவர்தான் பாஸ்கர் தம்பி. பொண்ணு நல்லா கண்ணை முழிச்சு பாருங்க. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு, மேற்கொண்டு அப்புறம் பேசிக்கலாம். பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்பா. ஆனா எனக்கு ஒரு ஆசை. ஆசையா? அது என்ன மாப்ள, தாலி கட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படி என்ன ஆசை? அது பொண்ண புடவை இல்லாம தாவணில பாக்கணும்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, பொண்ண புடவை இல்லாம பாக்கணும்னு தம்பி ஆசைப்படுது. ஐயே, இப்படியும் ஒரு மாப்பிளையா? யோ, நான் சொன்ன சொல்லியா? சி, அது நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. பொண்ணு தாவணி பாவாடையில பாக்கணும்னு தம்பி ஆசைப்படுது. அவ்வளவுதானே, நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். டீ எடுத்து கொடுமா. தம்பி யூடியூப் வச்சு நடத்துறாப்ல. பாப்பாவை பல கோணத்துல பாக்கணும்னு ஆசைப்படுது. என்ன அப்பாக்காரர் ஒன்னும் பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பேசுறது?
பொண்ணு மாப்பிள்ளையும் இஷ்டப்பட்டா இந்த காலத்துல அப்பா அம்மாவுக்கு என்ன வேலை இருக்கு? அதுவும் சரிதான். போமா, மாப்பிள்ள முத ஆசைன்னு வேற சொல்றாரு. Beautiful. எக்ஸலண்ட் மச்சான், இவ தாண்டா எனக்கு பொண்டாட்டி. என்ன மாப்பிள்ள, சம்மதம் தானே? சம்மதம் மாமா. அப்பா நல்ல வேலை. அப்போ நான் கிளம்புறேங்க. சரிங்க. ஹரி, உங்க யூடியூப் சேனலுக்கு பேர் வச்சிட்டீங்களா? வச்சிட்டோம்மா. என்ன பேரு? வெற்றி சேனல்மா. வெற்றி ஆகுமா? ஏய், வெற்றி ஆகுமாவா? என்ன பேச்சு பேசுற நீ? வி ஃபார் விஜய், வி ஃபார் வெற்றி. எங்க சேனல் இந்த உலகம் பூரா ரீச் ஆக போகுது. ஒழுங்கா சாப்பிடு, ஓவரா பேசாத. மச்சான் ரெடியா? ரெடி. அப்படியே நேரா நில்லு. மச்சான் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணு. லட்சுமி ஹெல்ப் பண்ணு. ஓகே. அப்படியே கட் பண்ணு மச்சான். அப்படியே சூப்பரா புரிஞ்சு ஊத்து. ஒரு லெமன் போதுமா? கரெக்ட்டா. உப்பு போடு. அப்படிதான். இத பாக்குற எல்லாருக்கும் நாக்குல எச்சி ஊறணும் மச்சான். கொஞ்சம் ஆயில் ஊத்து லட்சுமி. ஆயில் ஊத்து. லட்சுமி என்ன ஊத்து? கொஞ்சமா. லட்சுமி கரெக்டா செய்யு. ஓகே. டேய் மச்சான், மசாலா தடவுடா. லட்சுமி சிக்கன் எடு. அப்படிதான். கை எரியுது ஹரி. இந்த மாதிரிலாம் சமையல் பண்ணி உனக்கு பழக்கம் கிடையாது லட்சு. என் அம்மா தான் வீட்ல எல்லா வேலையும் செய்வாங்க. உன்னை கல்யாணம் பண்ணா எல்லா வேலையும் நானே செய்யணும் போல இருக்கே. இது யூடியூப்ல போடுற வீடியோ. தப்பா எதுவும் பேசாத. என்ன எதுவும் சொதப்பாம ஒழுங்கா பேசு. உனக்கு தான் லட்சுமி. நான் சரியா தான் பண்ணுவேன். ஓகே மச்சான், ரெடி? லட்சு, அந்த ஆணியை எடுத்து கம்பியில குத்து. ஓகே. அத கம்பியில குத்து. லட்சுமி இரு வர. சப்போர்ட் பண்ணு. அப்படிதான். சரட்டை எல்லாம் எடுத்து வைடா. ஓகேடா. லட்சுமி அதை எடுத்து கொடு. கொடு. ஹெல்ப் பண்ணு லட்சுமி. கவுத்துறா மச்சான். இந்த தண்ணி. மச்சான் இரு. கரெக்டா பத்த விடா. போதும். கட் பண்ணிட்டுமா? ஓகே மச்சான். என்னடா பாத்திரமே உருகிடுச்சு, எல்லாம் தீஞ்சு போயிருக்குமா? அதெல்லாம் ஒண்ணா இருக்காது, பார்க்கலாம். மச்சான் பாத்துடுறா. சூப்பர்ரா மச்சான். பாத்து. ஐயோ, என்ன ஹரி இப்படி ஆயிடுச்சு? இந்த வீடியோவே போட முடியாதே. போச்சுடா. டேய் மச்சான், என்னடா இப்படி ஆயிடுச்சு? காட்டு. ஐயோ மச்சான், என்னடா சொதப்பிட்டேடா? இந்த வீடியோ எல்லாம் எடுத்து சோஷியல் மீடியால போட்டோன்னு வச்சுக்க, விளக்க மாத்தாலே எடுத்து துரத்துவாங்க எல்லாரும். லட்சுமி, என்ன லட்சுமி இது? மன்னிச்சிரு மச்சான், இப்படி ஆகி போச்சு. நாம வேற ட்ரை பண்ணுவோம். லட்சுமி, நீ கவலைப்படாத, நாம வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். சரி.
தூங்காதே ஃபுல்லா தோள்கள் ரெண்டும் தூங்காதே தோல்வி நிரந்தரம் இடையாதே தோள்கள் ரெண்டும் தூங்காதே தோல்வி நிரந்தரம் இடையாதே பாய் ப்ரோ. ஓகே ட்ரக்கிங் போயிட்டு வெற்றியோட வாங்க. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. எஸ் நான் வரேன். ஓகே மச்சான் இந்த வீடியோ பாரு. டேய் மச்சான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நான் 2 வாரம் இங்கே இருக்க மாட்டேன்டா. ஏன்டா? ஆமாடா. அதான் ஏன்? நம்ம சேனலுக்காக சில மலைப்பயணம் போகிறேன்டா. மலைப்பயணமா? அப்போ நாங்களும் வரோம். டேய் அங்கெல்லாம் நீ வர வேணாம்டா. ஏன்டா? தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆபத்தான கொண்டரங்கி மலை, பர்வத மலை, அப்புறம் தீர்த்த மலை, அதுக்கப்புறம் நேபாளில் எவரெஸ்டோட பேஸ் கேம்ப். பெரிய மலையா? ஆமாடா. அந்த இடத்துல 50% தான் ஆக்சிஜன் லெவல். சரி. நாம சேர்ந்து போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்ற முடியாது. அதனால நான் தனியாக போகிறேன்டா. கைடு வச்சு தான் போகிறேன். நீ தான் ஹெல்ப் பண்ணணும். என்னடா யோசிக்கிற? தனியா எப்படிடா? வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். நீ அக்கௌண்ட் கரெக்டாக பண்ண அனுப்பு. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம்டா. ஓகேடா மச்சான். நான் போய் வெற்றியோடு வரேன். சரிடா மச்சான். நீ சொல்லும்போது நான் என்னடா சொல்றது? ஆனா மச்சான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரியா? நீ சொல்லு, நான் பணம் கரெக்டாக அனுப்பிக்கிறேன். தேங்க்ஸ்டா மச்சான். மச்சான். மச்சான் வா மச்சான். ட்ரெக்கிங் உட்கார மச்சான். மச்சான். மாப்பிள்ளை மறந்தே போயிட்டா? அப்படிலாம் இல்லை மச்சான். நானும் லட்சம் ஒரு சில வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம். டூருக்கு என்ன கூப்பிடாம போயிட்டு வந்துட்டல? ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால தான் மச்சான். சரி, அடுத்த டைம் என்னையும் லட்சுமி கூட்டு போணும். ஓகேவா? கண்டிப்பா ட்ரை பண்றேன். வீடியோ எடுத்து வந்தே இல்லையா? இருக்கு மச்சான், நிறைய இருக்குடா. சரி காட்டு முதல்ல. ஏய் செம்மடா மச்சான். இது கொண்டரங்கி மலை, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கு மச்சான். இந்த மலையோட ஹைட்டு 3700 அடிடா. கீழே இருந்து மேலே போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா நாங்க 1 மணி நேரத்துல போயிட்டோம்டா. ஹரி, இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குடா. இது நேபாள் லுக்லே ஏர்போர்ட். எவரெஸ்ட் ட்ரெக்கிங் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான ஏர்போர்ட் இதுதான். சூப்பர்ரா. அடேங்கப்பா. லட்சுமி பாத்தியா? எல்லாமே பக்காவா இருக்கு. இங்க பாரு, ஒரு வீடியோ விட கூடாது லட்சுமி. ஒரு வீடியோ விடாம மொத்தத்தையும் யூடியூப்ல போடுறோம். ஃபுல் வைரல். மச்சான், யூடியூப்ல நம்ம சேனலை கிரியேட் பண்ணி நம்ம பண்ண எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணிட்டேன்டா. நீ யூடியூப்ல நம்ம சேனலை பாரு மச்சான். மச்சான் என்னடா சொல்ற? பண்ணிட்டியா? ஏய் சூப்பர்ரா சூப்பர்ரா. மச்சான் கொஞ்சம் நான் பாத்துட்டு வந்து சொல்றேன். ஓகே ஓகே தேங்க்ஸ்டா. யூடியூப்ல நம்ம சேனல் கிரியேட் பண்ணிட்டோம். வெற்றி சேனல் சர்ச் பண்ணி பாரு லட்சு. வாவ், சூப்பர் ஹரி. நான் இப்பவே பார்க்கறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே தேங்க்ஸ் லட்சு. லட்சுமி
இங்கெல்லாம் சத்தம் போடாம ஒண்ணும் ஏன் தெரியுமா? சிங்கம் புலிலாம் இங்கதான் இருக்கு. ஏய் ஏய் பயந்துட்டேன். ஏய் லட்சுமி பயந்துடுச்சு. என்ன பண்ற? போ லட்சுமி. மச்சான் வாடா. ஹரி இவரை ஒழுங்கா வர சொல்லு. அமைதியா வாடா. யாருக்காக இந்த காடு யாருக்காக? ஏன் இப்படி கத்துறீங்க? ஏய் அங்க பாரு. அந்த மாங்காய் எப்படி இருக்கு பாத்தியா? சும்மா பாடா பாடானே. டேய் அங்க பாத்தியா? டேய் மச்சான் என்னடா? அத பாறா. என்ன? அங்க. ஆமா. ஏதோ கூட்டமா இருக்காங்க. ஐடியா. என்ன? நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். கரெக்ட். வாடா மச்சான் போய் பாப்போம். வாங்க. நல்ல சான்ஸ். ஏய் வாடா இங்க வாங்கடா அண்ணா. வந்துட்டேங்க. ஏய் யாரா நீங்க? புதுசா இருக்கிறீங்க? அக்கா நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். இங்க இடம்லாம் நல்லா இருக்கு. சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவ்வளவுதான். ஏடா கூடமா ஏதாவது பண்ணீங்க? போயிங்க ஊர் போய் சேர மாட்டீங்க. அக்கா அக்கா கோச்சிக்காங்கக்கா. நாங்களாம் மலையில ட்ரெக்கிங் வந்தோம். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தோம். அப்படியே உங்களை பார்த்துட்டு டேய் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கடா பசங்க. குடுறா சரக்கு. நீ குடிடா சரக்கு. தேங்க்ஸ்க்கா. நல்லா இருக்குதா? டேய் மச்சான் எந்திரா. டீயை சாப்பிட்றா. மச்சான் டீ வேணாம்டா. டேய் குடுறியா? விட மாட்டியே. டேய் என்னாச்சுடா? டீ வேணாம்டா. டீ நல்லா இல்லையா? டீ நல்லா தான்டா இருக்கு. அது நேத்து அந்த பொம்பளை கிட்ட சரக்கு குடிச்சு வந்தோம்ல, அதுல இருந்து ஒரு மாதிரி வயிறுலாம் எரியுது. தூக்கமே இல்லடா. ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. ஆமா ஆமா. இந்த கள்ள சாராயத்துல என்னதான்டா கலக்குறானுங்க? டேய் மச்சான் அந்த கள்ள சாராயத்துக்கு பவர் ஏறுறதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? எனக்கும் அதான்டா டவுட்டா இருக்கு. ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது மச்சான். இவளுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம்டா. வணக்கம் போலீஸ் கண்ட்ரோல் ரூம், சொல்லுங்க. வணக்கம் சார். நான் வெற்றி சேனல்லேருந்து யூடியூபர் ஹரி பேசுகிறேன். சரி சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் அயலப்பேரி பக்கத்தில் தோப்புல குப்பமாக கள்ளசாராயம் காய்ச்சி விற்கிறான். அதில் உயிருக்கு ஆபத்தான ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. சரி இப்போ என்ன பண்றது? சீக்கிரம் அதை தடுத்து மக்களை காப்பாற்றுங்க சார். நீங்க அந்த லொகேஷனை சொல்லுங்க சார். கருப்பசாமி கோயில் ரோட்டில் காட்டுப்பாதையில் இருக்கிற மாந்தோப்பு. சரி, அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். வாடா மச்சான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். எங்கடா? ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணு போகலாம். வேணாம்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு, கொஞ்சம் தானே குடிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போய் ஒரு கப்பு தயிர் சாப்பிட்டு படுத்தா எல்லாம் சரியாயிரும்ல? ஓகே சரி வா. டேய் இன்னும் என்னடா பண்றீங்க? சீக்கிரம் பண்ணுங்கடா. இப்ப இன்னத்துக்கு இப்படி ஓடி வர? யோ போலீஸ், சட்டத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? எல்லாரையும் வளைச்சு புடியா. ஒரு ஆளை விட அடிச்சு கையை விடு. நான் யாருன்னு உனக்கு காட்டுதா? நான் ஒரு பாவி மேடம். என்ன விட்டுருங்க மேடம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் கேரளாவுல போய் லாட்டரி சீட்டு வச்சு அதெல்லாம் போய் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். முதல்ல நட. விடுங்க சார், விடுங்கங்கறல. அந்த குப்பம்மாவோட ஆளுங்க தான் என்னை கொல்ல வந்தாங்க. நீங்க சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. ஓஹோ ஹரினா, அப்புறம் என்னாச்சு? பாஸ்கர் அண்ணாவும் லட்சுமியும் எங்க இருக்காங்க?
ஏய் மச்சான் சொல்டா. டேய் மச்சான், நம்ம பண்ண எந்த வீடியோக்குமே லைக்கும் கிடைக்கல, சப்ஸ்கிரைப்பும் கிடைக்கல, வியூவர்ஸும் கம்மி தான்டா. டேய் மச்சான், எவ்வளவு பெரிய சேனலா இருந்தாலும் எப்படியாப்பட்ட வீடியோ எடுத்து போட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான்டா இருக்கும். நீ எதுவும் ஃபீல் பண்ணாம இருடா. இது விஷயமா நாளைக்கு நம்ம நேர்ல பேசுவோம். சரிடா. ஓகே ஓகே. மச்சான், நம்ம எப்படிப்பட்ட வீடியோ பண்ணாலும் அதை கேவலப்படுத்துற வேலையை செய்யறதுக்குன்னே இங்க ஒரு குள்ளநரி கூட்டம் இருக்குடா. இங்க பாருடா மச்சான், தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு அங்க கத்தி ஊழிட்டு அந்த படத்தை கேவலமா பேசுற ஒரு சில பரிதேசம் இருக்கதான் செய்யறானுங்க. இவனுங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாது. இவனுங்களை திருத்தவே முடியாது மச்சான், திருத்தவே முடியாது. இதோ இத பாருங்களேன். உங்களால இந்த மாதிரி வீடியோ பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தரும் பண்ற வீடியோ பார்த்தாலே காண்டாகுதுடா. மச்சான், இந்த மாதிரி வீடியோ போறவனா நாம என்கரேஜ் பண்ணலாமா? ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது சரி, நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வீடியோ பண்ணுவோம். என்ன இன்வெஸ்டிகேஷன்? ஊர்ல நிறைய போலி மந்திரவாதிங்க இருக்காங்க. ஓகே. அவங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட போலி முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறோம். இந்த ஐடியா நல்லா இருக்கு மச்சான். சூப்பர். ஓகே ஓகே, எனக்கு ஓகே. எனக்கும் ஓகேப்பா. ஐயா, இந்த பக்கம் ரஜினி முருகன் மந்திரவாதின்னு ஒருத்தர் இருக்காராமே, உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா? தெரியுமாவா? அவரை தெரியாதவங்க இந்த வட்டாரத்துல யாரும் இல்லைங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. விஷயத்தை பத்தி நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. சரிப்பா. அப்படியே ரைட்ல கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். இதோ சாமியே வந்துட்டாரு. உங்களுக்கு 100 ஆயுசு சாமி. உங்களை தேடி தான் இவர் வந்திருக்காரு. என்ன விஷயம்? சரி, வரேன்ப்பா. சரிங்க. வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இவ்வளவுதானே? இதெல்லாம் எனக்கு ஜுஜூபி அல்வா சாப்பிட்ற மாதிரி. லட்சு, நான் சொல்ற இடத்துல பேயா நடிக்கணும். பண்ண முடியுமா? ஓகே, பண்ணலாமே. நீ சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன், உனக்கு சந்தேகமா? ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லை. முதல்ல நீ வண்டி எடு, கிளம்புவோம். இப்போ நம்ம நேராக கிளம்பி போய் லொகேஷனை பார்த்துருவோம். ஓகேவா? ஹரி, அதுதான் சரியான இடம். நான் பாஸ்கரை வர வைக்கிறேன். மச்சான் சொல்லுடா. மச்சான், லக்ஷ்மி நானும் லொகேஷன் பார்த்துட்டோம். என்னது, பார்த்தாச்சா? மச்சான் சூப்பர்ரா. நீ சீக்கிரம் பார்க்குக்கு வா. ஓகே மச்சான். மீதி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய், ஸ்பை கேமரா செட் பண்ணனும், லேட் பண்ணிராத. டேய், நான் சீக்கிரம் கிளம்பி வந்துறேன் இப்போ. ஓகே, வெயிட் பண்ணு. ஓகே, சரிடா. அவன் இப்போ வந்துருவான். டேய் மச்சான், பார்த்து மெதுவா போடா. இங்கே பக்கத்துல தான்டா. நல்லா தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷத்துல போயிடலாம்டா. மச்சான், இங்கே தான்டா. இங்கே நிப்பாட்டு. மச்சான், முதல்ல நான் போய் கேமரா செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. நீ இங்கே வெயிட் பண்ணு. ஓகேவா? டேய் மச்சான், பத்திரம்டா. ரொம்ப ரிஸ்கான வேலை. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டேய், நான் எப்படி பண்ண போறேன்னு நீ பாருடா. நான் வெயிட் பண்றேன். போயிட்டு வா.
ஏய் மச்சான் ஓகேவா? மச்சான் ரொம்ப ரிஸ்கான இடம் தான். லட்சுமியை கூப்பிட்டு நைட்டு வரும். ஓகேடா. வண்டியில். தேங்க்ஸ் மச்சான். சூப்பரா. வாங்க உட்காருங்க. உட்காருமா. சாமி இவ என் பொண்டாட்டி சாமி. இருட்ட பார்த்துட்டா இவ தொல்லை எனக்கு தாங்க முடியல சாமி. என் பொண்டாட்டி வந்து என்ன எல்லாம் எனக்கு தெரியும். நான் போ வைக்கிறேன். நீ போறியா இல்லையா? உனக்கு என்ன வேணும்? நீ இல்ல சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லுமா, சாமி கேக்குறாருல. கோபப்படாதீங்க சாமி. சொல்ல மாட்டியா? நான் சொல்ல வைக்கிறேன், பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம். மரியாதையா நீ போயிடு. போயிடுவல. காளி சுடல காட்டு சொக்கமாதான். புருஷன் தீய வச்சு சாகடிச்ச சொக்கமா. இவள ஆடு பக்கம் ஏதாவது கூட்டிட்டு போனியா? கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க சாமி. நீங்க சொல்றது உண்மைதான். விறகு வெட்ட சுடுகாட்டு பக்கம் நானும் இவளும் போனோம். அன்னைக்கு ராத்திரில இருந்தா இந்த மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. இவளை நான் ஓட்ட வைக்கிறேன். சரி சரி சரி. என்ன போக மாட்டியா? மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? போக மாட்டியா? சொல்லு. நான் ஜாடியில் அடைச்சு கடல்ல தூக்கி போட்டுவேன். போறியா இல்லையா? செத்தோ காலத்துக்கும் அடைச்சே இருப்ப. ஒழுங்கா போயிடு. இல்லையா? இந்த பொண்ணை விட்டு போய் தான் ஆகணும். ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா நான் போக வைப்பேன். என்கிட்டயே வா. மரியாதையா போயிரு. ஓம் ஜெய் காளி. உடம்புலாம் இப்ப எரிய போது பாரு. போயிருவல்ல. ஓ ஜெய் காளி. சொல்லப்படாத. வச்சுக்க. உன் வீட்டுல 4 மூலையில குழி தோண்டி வை. சரி சாமி. நான் பாத்துக்கிறேன். சரி சாமி. நான் வராது. தைரியமா போ. சரி சாமி, அப்படியே ஆகட்டும் சாமி. யாருக்கும் தெரியாம அர்த்த ராத்திரியில உதைக்கணும். மாமா போலாம். பார்த்து போயிட்டு வர சாமி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். நாங்க வெற்றி சேனல்ல இருந்து ஹரி அண்ட் பாஸ்கர். நாங்க ஒரு போலி மந்திரவாதியோட பொய் முகத்தை உரிச்சு காட்டுற அழகான ஒரு வீடியோ ஒரு பொண்ணை நடிக்க வச்சு உங்களுக்காக பண்ணியிருக்கோம்.
நீங்க யாரும் ஏமாந்துட கூடாது. அதனால உங்களுக்காக இந்த வீடியோவை நாங்க அப்லோட் பண்றோம். மீதி எல்லாம் என் மச்சான் பாஸ்கர் சொல்லுவான். மச்சான் சொல்லு மச்சான். வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. இந்த மாதிரியான எந்த ஒரு மந்திரவாதியும் இதுக்கப்புறம் நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்காக புது புது வீடியோவை ஹரி பாஸ்கர் நாங்க உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்கோம். நீங்க தொடர்ந்து புது வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுடைய வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை லொடக்குன்னு நீங்க தட்டணும். ஓகேவா? ஓகே மக்களே, புது வீடியோவை தொடர்ந்து நீங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மக்களே, வணக்கம். உங்கள் வெற்றி சேனல் இருந்து ஹரி அண்ட் பாஸ்கர். நன்றி மக்களே, நன்றி நன்றி. எஸ் காலத்துக்கும் அடைஞ்சே இருப்ப. ஒழுங்கா போயிடு. இல்லையா? அண்ணா இங்க பாருங்க அண்ணா, புது பசங்க தான் ஒரு மந்திரவாதி வச்சு எப்படி வீடியோ பண்ணிருக்கானுங்க பாருங்க. போய்தான் ஆகணும். ஒழுங்கா போயிடு. நன்றி நன்றி. வணக்கம் மக்களே, வணக்கம். உங்கள் வெற்றி சேனல் இருந்து ஹரி அண்ட் பாஸ்கர். நன்றி மக்களே. இத வச்சு உங்களுக்கு எதிராக நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டா எப்படி இருக்கும்? பண்ண முடியுமாண்ணே? நான் எப்படி பண்ண போறேன்னு நீ பாடுறா. இந்த ஏரியான்னு தான் சொன்னாரு. ஏய் நிறுத்து, வண்டியை நிறுத்து. அந்த வீடு தான் நினைக்கிறேன். வண்டி அப்படி ஓரமா நிறுத்து. கேட் லாக். அப்படியாண்ணே? அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆள் எஸ்கேப் ஆயிருக்கும். அவர் எங்க போய் தேடுறது? இதோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். கேட்கலாண்ணே. அண்ணா கொஞ்சம் இங்க வாங்கண்ணே. யாரு நீங்க? என்ன வேணும்? இங்க ரஜினி முருகன் சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி இருந்தாரு. அவர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அந்த பொய் மந்திரவாதி தானே. அவனை எனக்கு நல்லா தெரியுமே. அவனை எதுக்கு தேடுறீங்க? அண்ணா நாங்க ஒரு யூடியூபர்ஸ். அவர் இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்தோம். அவர் இங்க இல்ல. அவர் எங்க இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? சினிமால தான் நடிக்க ஆசைப்பட்டேன். அது என்னால முடியல. சரி, இவங்கள வச்சு யூடியூப்லயாவது நடிப்போம். என்னன்னு யோசிக்கிறீங்க? நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கண்ணே. என்னது? நீங்க எடுக்க போற வீடியோல என்னையும் நடிக்க வைக்கணும். பண்ணலாமே. எங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் தேவைப்படுது. எந்த ஒப்பீனியன் வேணும்னாலும் நான் தர்றேன். வாங்க அவனை தேடலாம். இவ்வளவு நேரம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இனிமே நாம ஏன் அவனை தேடணும்? அந்த விஷயத்தை பத்தி இன்டர்வியூ நானே கொடுக்குறேன். டேய் முத்து, இவர் நடிக்க ஆசைப்படுறாரு. எப்படி கவுக்குறன்னு பாரு. அண்ணே, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கண்டென்ட் அவரை பார்த்தா தான் கிடைக்கும். எந்த கண்டென்ட் வேணாலும் நானே கொடுக்குறேன். அண்ணே, நாங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்கய்யா. அண்ணே ஸ்டார்ட் பண்ணலாமா? முத்து, முதல்ல நீ பேசு. ஆக்ஷன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ் vlogல இருந்து விக்னேஷ் அண்ட் முத்து. அண்ணே, உங்க ஊர்ல ஒரு மந்திரவாதி மக்களை ஏமாத்துறதா ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுல ஏதாவது உண்மை இருக்கா இல்லையா? மக்கள் கிட்ட சொல்லுங்க. ரஜினி முருகன்ற மந்திரவாதி எனக்கு 10 வருஷமா தெரியும். அவர் யாரையும் ஏமாத்தல. அந்த பொண்ணும் அந்த பசங்களும் சேர்ந்து நடத்தின நாடகம் தான் அது. அந்த நாடகத்தை யாரும் நம்பாதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி
அவரு அந்த பசங்க அந்த பொண்ணு சேர்ந்து பேசினதை நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த வீடியோவை யாரும் பார்க்காதீங்க, எல்லாமே பொய். நீங்க யாரும் இதை நம்பாதீங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மந்திரவாதியை வச்சு எப்படி மக்களை ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை மக்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க எதையும் விடாம இதை அப்படியே யூடியூப்ல போட்டுருங்க. அண்ணா கண்டிப்பா நீங்க தான் வைரல். எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப நான் கிளம்புறேன். சேர்ந்து நடத்துற நாடகம் தான் அது. அந்த நாடகத்தை யாரும் நம்பாதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரு அந்த பசங்க அந்த பொண்ணு சேர்ந்து பேசினதை நான் என் கண்ணால பார்த்தேன். கேவலப்படுத்தி வீடியோ பண்ணிட்டானுங்கடா. வீடியோவை யாரும் பார்க்காதீங்க, எல்லாமே பொய். நீங்க யாரும் இதை நம்பாதீங்க. டேய் மச்சான், ஏற்கனவே இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன்டா. அந்த பொய் மந்திரவாதி கூட மக்களை கூட்டி ஏமாத்துற ஒரு கூட்டமே இருக்காண்டா. அவங்க தான் இந்த மாதிரி நமக்கு எதிர்ப்பா வீடியோ போடுறாங்க. கையில இருந்த காசும் போச்சு, நம்மளை கேவலப்படுத்திட்டானுங்கடா. விட்றா மச்சான், நாம இதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோ நிறைய போட்டுருக்கோம் தானே, அதுவும் இப்படி தானே. ஏய், இனிமே நம்ம எது பண்ணாலும் நல்லா யோசிச்சு செய்யணும்டா. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப மக்களுக்கு ட்ரெண்டிங்ல பிடிக்கிற மாதிரி நல்ல வீடியோ போட முடியுமான்னு நல்லா யோசி. பாக்குறவங்க பயப்படுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும். அதுக்கு பேய் தான்டா பெட்டர். டேய், அதுக்கு இந்த காலத்துல பேயை எங்கடா போய் தேடுறது? டேய் மச்சான், சொல்லுடா. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுடா. சொல்லு. நம்ம ஊர்ல காலியா கிடக்குற நிறைய வீடுகள் இருக்குடா. அதுல ஏதாவது ஒன்ன தேடி கண்டுபிடிச்சு அங்க பேயாட்டம் ஆட வைக்கணும். பேயாட்டம் ஆட வைக்கணும்? அங்க பேயாட்டம் எப்படிடா ஆட வைக்கிறது? அதுக்கு பேய் வேஷம் போடுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்டா. ஒரு பொண்ணு வேணுமா? ஏய் மச்சான், சூப்பர் ஐடியாடா. பேயே நம்ம லட்சுமி தானே, அப்ப அவளையே அங்க ஆட வச்சிருவான். ஏய், நீ சொன்னா அவ கண்டிப்பா கேட்பாடா. மச்சான், நாளைக்கு அதுக்கு போறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு, மீதி எல்லாம் கரெக்டா நடக்கும். என்ன சொல்ற? ஓகேடா. ஓகேடா மச்சான். ஹரி, நாம ஏதாவது ஹில்ஸ் ஏரியா எங்கேயாவது போலாம். ஆமா, இங்க ஏதாவது ஹில்ஸ் ஏரியா பக்கத்துல இருக்கு? நம்ம அந்த கோயில் வெளியில போனோம்னா ஒரு சின்ன ஹில் இருக்கு. ஓ, நேரா அங்க போய் பார்த்தலாமா? ஓகே. ஹரி, அந்த வீடு சரியா பாரு. இது நல்லா இருக்கு. இந்த வீடு ஓகேவா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இறங்கி பார்க்கலாம். ஓகே ஓகே, வண்டி நிறுத்து. வாவ், சூப்பர்டா. நல்லா இருக்குல்ல மச்சான்? செம்ம. அப்பா ஹரி, பேய் வீடா நடிக்கிறதுக்கு அருமையான வீடுடா. இந்த வீடு எனக்கு ஓகேடா மச்சான். ஓகேடா, தேங்க் யூ. லட்சுமி, உனக்கு பேய நடிக்கிறதுக்கு இந்த வீடு ஓகே தானே? நடிக்கிறதா? இவளை பார்த்தாலே பேய் மாதிரி தான்டா இருக்கா. டேய், நீ சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும்ல? தெரியும் தங்கம். லவ் யூ செல்லம். தேங்க்ஸ்டா. பாஸ்கர். ஓகே ஓகே. செக்யூரிட்டி அண்ணா, செக்யூரிட்டி அண்ணா, இங்க இங்க இங்கதான். இங்கண்ணா. யார் நீங்க? கேட்டு கொஞ்சம் திறந்து விடுண்ணா. இருங்க, வரேன். வாங்கண்ணா. என்ன சார்? அது ஒண்ணு இல்லைண்ணா, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மொபைல்ல கொஞ்சம் ஷூட்டிங் எடுத்துக்கலாமா? ஆமா, எதுக்கு? நீங்க மொபைல்ல யூடியூப் பாத்துறீங்களா? அதுல எடுத்து போடுவோம், வீடு நல்லா ஃபேமஸ் ஆயிடும். நீங்க எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? என்னண்ணா வேணும்? சரக்கு தான். அதானே. அப்படியே நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு கடை. சரி, அப்ப நீங்க கொஞ்சம் திறந்து வைங்க, நாங்க உடனே வந்துடுறோம். சரிங்க. வச்சுமா மச்சான்? போயிட்டு வந்துருமா? வா. மச்சான் உள்ளதான் இருக்காரு. சரி, கூப்பிடு. அண்ணா, அண்ணா, வாங்க வாங்க. அண்ணா, வாங்கிட்டு வந்துட்டோண்ணா. வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்களும் வாங்க. உட்காருங்க.
வாங்கிட்டு வந்துட்டேண்ணா. மச்சான் லட்சுமியை கூட்டு வாங்க. லட்சுமி தான் நம்ம கார் தானே, நான் பாத்துக்கிறேன். கூப்பிட்டு வா. தண்ணி எனக்கு ராவாவே போதும். நீங்களே தூங்க. அண்ணா ஓகேவண்ணா? நன்றி சார். பரவாயில்ல. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. என்ன வேணா பண்ணிக்கோண்ணா, நான் ஓரமா உக்காந்துக்கிறேன். அப்ப நாங்க வீடியோ எடுத்துறோம். சரிண்ணா. போங்க சீக்கிரம். அண்ணே 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 ஹரி என்னாச்சு? லட்சுமி என்னாச்சு? அண்ணே எந்திரிங்க. என்னாச்சு? மட்டை ஆயிட்டாரா இல்ல பாடி ஆயிட்டாரா? அண்ணா ஹேய் அண்ணா எந்திரா. அண்ணா 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 பேயா? எங்க எங்க எங்க? அண்ணா அது பேய் இல்ல, எங்க ஃப்ரெண்ட். நான் நல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்டா? ஆமாண்ணா, எங்க ஃப்ரெண்டு தான். திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, அடிச்சதெல்லாம் போச்சப்பா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரக்கு சாப்பிட்டுட்டுங்க. கொஞ்சம் ஷூட்டிங் வேலை இருக்கு, நாங்க எடுத்துட்டு வந்துறோம். ஓகேண்ணா, ஓகே. வா மச்சான், தைரியமா பயப்படாதீங்க. வா லட்சுமி. சரியா பண்ணிட்டு வாங்கய்யா. ஓகே ஓகே ஓகே. சரி, நல்லா பண்ணுங்க, போயிட்டு வாங்கய்யா. சரி ரெடியா? ஃபோக்கஸ் வா பண்ணு. லட்சுமி, அப்படியே வா. வா வா வா, அப்படியே வா, அப்படியே வா. வரலாம் வரலாம் வரலாம். இன்னும் கொஞ்சம் வா. வா வா வா. என்னடா யாராவது இதை பார்க்கலாம். நாங்க தான் பார்த்து எந்திரிங்க. அண்ணா எங்க ஷூட்டிங்னா நல்லபடியா முடிஞ்சுது. நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பி தான். ஓகே. ஆனா நீங்க எடுக்கிற படத்துல யாரையும் நடிக்க வைக்கணும். கண்டிப்பா நாங்க உங்களை நடிக்க வைக்கிறோம். ஆனா நாங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும். ஓகேவா? எப்படி நடிக்க சொன்னாலும் நான் நடிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே, அது போதும். அண்ணா நிதானமா ஆயிட்டீங்களா? நான் சொல்றத அப்படியே சொல்றீங்களா? இது பேய் தங்கும் பேய் பங்களா. இங்க பேய் இருக்குன்னு சொல்லணும். நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லணும். வெள்ளிக்கிழமை எல்லா சத்தமும் கேக்குன்னு சொல்லணும். பயங்கர ஒலி கேக்கும் அப்படின்னு சொல்லணும். இதனால இங்க எல்லாரும் சேர்ந்து யாராலையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லணும். ஐயா இவ்வளவுதானே? அம்புட்டுதான். ஊறுகாய் இல்லாம கட்டிங் போறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டா? சொல்லுடா. வண்டியில சரக்கு இருக்கா? இரு மச்சான், டைம் ஆச்சு, எடுறா. சூப்பரா நடிக்கிறாரா அண்ணா. நல்லா பண்ணுவியா? நான் பண்றேன். ரெடியாடா? பேய் பங்களா
வெள்ளிக்கிழமை ஆனா விளக்கு வச்ச பின்னாடி பாட்டு சவுண்டு, கொலுசு சத்தம், சலங்க சத்தம் இது எல்லாம் கேட்கும். நான் பல முறை பார்த்துருக்கேன். இங்க யாரும் குடி இருக்க முடியாது, நான் மட்டும்தான் இருக்க முடியும். அதுலயும் சரக்கு அடிச்சா தான் இருக்க முடியும். நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? உங்களுக்கு கேட்டுக்கிட்டீங்களா தெரியுமா மக்களே? இங்க பாருங்க, இந்த வீட்ல பேய் இருக்குன்னு இப்பயாவது நம்புறீங்களா? இங்க வேலை செய்யற இந்த வாட்ச்மேன் அண்ணனே சொல்றாரு, இங்க பேய் அவரு பார்த்ததா சொல்றாரு. இப்பயாவது நீங்க நம்புங்க மக்களே. நீங்க எல்லாரும் இப்பயாவது இந்த வீடு பேய் வீடுன்னு நம்புங்க. நம்பி எங்களுடைய வெற்றி சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை லொடக்குன்னு அமுக்குங்க. போதும், ஓகேவா? நன்றி மக்களே, நன்றி நன்றி. பிரகாஷ், உங்க யூடியூப் சேனல் எப்படி போயிட்டு இருக்கு? பிரமாதமா நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போகுது. நமக்கு தான். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொடுங்க, அவருக்கு ஒரு டீ கொடுங்க. டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்க. எடுத்துட்டு வாங்க. பிரகாஷ், நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், தெரியும்ல? தெரியும். ஆனா எங்க வீடியோ ப்ரோக்ராம் யாருமே லைக் பண்ண மாட்டாங்கப்பா. என்ன பண்றது? நீங்க போடுற வீடியோ நல்லா இருந்தா தானே லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கருமத்தை யார் லைக் பண்ணுவாங்க? என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா, அந்த மாதிரி சப்பா மேட்டரை யாரு பாப்பாங்க? பார்க்கவே மாட்டாங்க. இந்தாங்க. குடிங்க. நாங்களும் புதுசா ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கோம் பிரகாஷ். ஒன்னும் சரியா வரல. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. என்கிட்ட 2-3 கான்செப்ட் இருக்கு. அது நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆல்மோஸ்ட் அது எனக்காக செஞ்சு வச்சிருக்கேன். நான் ட்ரை பண்றேன். யூடியூப் சேனலை நல்லபடியா ஆரம்பிச்சு ஹரிகிட்ட கொடுத்துட்டு நான் ஃபாரின்ல போய் சேரணும். நான் ஒரு வாரம் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, ஓகே. கிளம்பலாமா? ஓகேப்பா, ஓகே, போலாம். லக்ஷ்மி, இங்க வாமா. என்ன விஷயம்க்கா? இந்த யூடியூப் மூலமா நீ வளரவே முடியாதுமா. அவன் கூட சேரவே சேராதம்மா. அவன் செய்யற தப்பான செயலுக்கு நீ ஏமா கூட நிக்கிற? நீ படிச்ச பொண்ணு தானே? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கக்கா. வீவர்ஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி சொல்றாங்க. அது உனக்கு தேவைதானா? அக்கா, நீங்க வேணா பாருங்கக்கா, போக போக தெரியும். வெற்றி கனி எங்களுக்கு தான். அடி பைத்தியக்காரி, பகல் கனவு காணாத. அப்புறம் உன் இஷ்டம். சரிக்கா, நான் போறேன். ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அங்கும் இங்கும் யூடியூப் சேனல். இப்ப பாத்தீங்கன்னா புதுசா பேர மழையில முளைக்கிற கிள்ளிக்கீரைகள் மாதிரி அங்கும் இங்கும் புது யூடியூபர்ஸ் முளைச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஒரே எண்ணம் என்னன்னா மக்களாகி உங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். அதுவும் இல்லாம நிறைய யூடியூபர்ஸோட வீடியோஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே நேரம் யூடியூப்ல புதுசா ஒரு வீடியோ வந்திருக்கு, அதையும் நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, ஒரு பொண்ணை இல்லாத பேய நடிக்க வச்சதும், இந்த வீட்டுல ஒரு வாட்ச்மேன் நடிக்க வச்சதும், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்ல? இந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் அவர் பட்ட அனுபவங்களை அவரே சொல்வார், நீங்களே கேளுங்க. வணக்கம், நான் குப்புசாமி முதலியார், இந்த வீட்டோட நிலத்தோட ஓனர். இந்த வீட்டை விற்கிறதுக்காக ஒரு விளம்பரம் கொடுத்து வாட்ச்மேனை காவலுக்கு போட்டிருந்தேன். சில பாவி யூடியூப் பசங்க இந்த வாட்ச்மேனுக்கு ஆசையை காட்டி சாராயத்தை வாங்கி கொடுத்து இந்த வீடை பேய் வீடா மாத்திட்டானுங்க. இப்ப இந்த வீட்டை விற்கவும் முடியல, வாடகைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நான் நடு தெருவில் நிற்கிறேன். இதை பாருங்க, தயவு செஞ்சு நீங்க யாரும் நம்ப வேணாம். இது பேய் வீடு இல்ல, அதெல்லாம் ஃபேக் வீடியோ. பாத்தீங்களா பாவப்பட்ட இந்த மனுஷனோட நிலைமை. உண்மையிலே பேய் இருக்கா இல்ல இருக்குமா? அப்படி இருந்தா முடிஞ்சா அவங்க வீடியோ இருக்கட்டும், நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இது உங்களுடைய அங்கும் இங்கும் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐயோ, அப்பா அடிக்காதீங்க. ஐயோ, என்னாச்சு? அடிக்காதீங்கப்பா. அப்பா, நான் எந்த தப்பு பண்ணலப்பா. வலிக்குதுப்பா.
இவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? 21 வயசு பொண்ணை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. உன் பொண்ணு செஞ்ச காரியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? இதுக்கா நான் இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சது? கண்டவங்களோட போய் வேஷம் கட்டி நாடகம் ஆடி இருக்கா. இனிமே எப்படி நான் எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிக்கிறது? இவளால நிம்மதியே போச்சு. யூடியூப் பார்த்துட்டு பக்கத்து வீட்டு பையன் இப்பதான் என்கிட்ட எல்லாமே சொன்னா. நீ என்ன உன் பொண்ணுக்கு சப்போர்ட்? நான் என்ன செஞ்சேன்? இவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுடி. இவள வெளிநாட்டுக்கு அனுப்புறதா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு. ஆமாண்டி, அவளை வெளிநாட்டுக்கு தான் அனுப்பணும். தருதலையை பத்திட்டு நல்ல மாதிரி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. எங்கடா அவன்? டேய் நாப்பா, உன் பையன் ஹரி எங்க? கூப்பிட அவனை. அவன் வெளியே போயிருக்கான், விவரத்தை சொல்லுப்பா. அவன் பண்ண கூத்து என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ சொன்னா தானே தெரியும். என் பொண்ணு லட்சுமியை கூட்டிட்டு போய் பேய் படம் எடுத்து யூடியூப்ல போட்டிருக்காங்க. இப்ப மத்தவங்க முஞ்சில நான் எப்படி முழிக்கிறது? 21 வயசு பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையில இருந்தா இனி அவளை யாரு கல்யாணம் பண்ணுவா? இதெல்லாம் உன் பையன் கிட்ட சொல்லி வை, இல்லைன்னா நடக்கிறதே வேற. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. அம்மா என்னம்மா டிஸ்டர்ப் பண்ற? எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. போமா. நாங்க அர்ஜென்ட்டா சித்தப்பா வீட்டுக்கு கிளம்புறோம். கீழே டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுமா. சரிம்மா. சரி. சொல்லு லட்சு. ஹரி, நம்ம ஹாரர் வீடியோ பண்ணது இன்னொரு யூடியூபருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சு? அந்த வீடியோவை பார்த்து அப்பா என்ன அடிச்சிட்டாரு. அப்படியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் உடனே உன்னை பார்க்கணும். சரி, அப்படின்னா நீ உடனே கிளம்பி பீச்சுக்கு வா, நம்ம நேர்ல பேசுவோம். சரி. டே மச்சான். மச்சான் சொல்டா. நீ எங்க இருக்க? நம்ம ஜிம்ல தான்டா. அந்த அங்கும் இங்கும் யூடியூப் சேனல்காரன் நம்ம லட்சுமியை கண்டுபிடிச்சான்டா. அப்புறம் என்னாச்சுடா? அவன் நமக்கு பதில் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கான்டா. டேய், என் லட்சுமிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வை, அவன் உசுரோட இருக்க மாட்டான்டா. டேய் மச்சான், டென்ஷன் ஆகாதடா, நாம பாப்போம். நான் அங்க வரேன், ஓகேவா? டென்ஷன் இல்லாம இரு. ஓகேடா. என்னடா ஆச்சு? செம்ம டென்ஷன் ஆகுதுடா மச்சான். விடுறா மச்சான். அப்படியெல்லாம் விட முடியாதா மச்சான்? ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வைரலான திமிர்ல இப்படியெல்லாம் பேசுறதா? நீ என்ன சொல்ற லட்சுமி? கேஸ் கொடுத்தா என்ன? நீ சும்மா இரு மச்சான். கேஸ்லாம் கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியாது. நாம வேற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டோம்னா அப்பதான் அவன் திமிரு அடங்கும். அதான் மச்சான் கரெக்ட். அதுக்கு பதிலா நம்ம சரியான பேய் இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து போடணும் மச்சான். மச்சான், பேய் வீடியோ எங்கடா போய் தேடுறது? நம்மளால முடியுமா? ஏன் முடியாது? லட்சுமி, உனக்கு ஏதாவது பயமா இருக்கா? பயமா? எனக்கா? பயங்கிற வார்த்தை அகராதிலே கிடையாது. என்ன சுடுகாட்டுக்கு வர சொன்னா கூட வரத்துக்கு நான் ரெடி. சுடுகாடெல்லாம் வேணாமா, வீடை நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க 2 பேரும் ரெடியா இருந்தா போதும், ஓகேவா? மச்சான், நாங்க இருக்கட்டா. லட்சுமி,
அம்மா சுபலட்சுமி, உன் பையன் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கான், சாப்பாடு போடு. ஆமா, நாம இப்படி திட்டி திட்டி தான் அவன் இப்படி ஆயிட்டான். இனிமேலாவது அவன் வழிக்கு விட்டுருங்க. இப்படி உயிரை வாங்காதப்பா. தெருவுல சுத்துற எந்த ஒரு நாய்க்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த மாதிரி எனக்கும் இருக்கு ஒரு காலம். அந்த காலத்துல நான் காட்டுறேன் நான் யாருன்னு. நான் உழைக்கிற காசுல ஜாலியா வாழறது மட்டும் இல்லாம இன்னொருத்தனை வர வச்சு என்ன அவமானப்படுத்திட்டான். அவன் பண்ற தப்ப என்ன தட்டி கேட்க விடாம அவ பையனுக்கு சப்போர்ட் பண்றா. ஹரி, என்ன மச்சான் இந்த நேரத்தில் வர சொல்லிருக்க? என்ன வீட்டில் யாருமே காணோம்? அம்மா அப்பா தங்கச்சிலாம் எங்கே போயிருக்காங்க? எல்லாரும் கோயில் திருவிழாவுக்கு போயிருக்காங்க. ஓ, அதான் அதனால தான் உன்னை இந்த நேரத்தில் வர வச்சேன். நீ சொல்லு மச்சான். அரூர் பக்கத்தில் இருக்கிற குறுந்தொட்டி மலையில் ஒரு பேய் பங்களா இருக்குடா. நான் யூடியூப்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அப்புறம் என்னடா மச்சான் பண்ண போற? மச்சான், அந்த ஏரியாக்குள்ள யாருமே போனது கிடையாதான். அந்த ஊர் மக்களே போக பயப்படுறாங்க. சில யூடியூபர்ஸ் ஏற்கனவே அங்கே வீடியோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் சொல்கிறத மட்டும்தான். நாம் நேராக அங்கே போய் ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிறத ஒரு வீடியோ பண்ணோன்னு வை, இந்த தமிழ்நாட்டுக்கே நம்பர் 1 நம்ம சேனல் தான்டா. சரி, அப்படி பண்ணாதான்டா அந்த யூடியூபரோட திமிரு அடங்கும். மச்சான், நீ என்ன சொல்ற? அதுக்கு நாம எப்படிடா ஆத்மா கிட்ட பேசுறது? அதுக்கு தான்டா மச்சான் ஓஜா போர்டு இருக்கு. ஓஜா போர்டா? அது என்ன போர்டு? சொல்லிடா மச்சான். ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச வழிமுறை தான் அது. ஆனா அந்த போர்டை நாம பயன்படுத்தும் போது ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். சரி, அந்த ஓஜா போர்டு எங்க கிடைக்கும்? நீ ஓகேன்னு சொன்னா அந்த போர்டை நானே ரெடி பண்ணிடுவேன். மச்சான், டைம் வேஸ்ட் பண்ணாதடா, உடனே வேலைய ஆரம்பியே. அப்புறம் ஒரு விஷயம் மச்சான். சொல்லு மச்சான். எனக்கு லீவ் முடிய போகுது. சரி, உனக்காக தான் லீவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்டா. சந்தோஷம்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சு, சொல்லுமா. என்ன மன்னிச்சிரு ஹரி. நீ விஷயம் என்னன்னு சொல்லு முதல்ல. நம்ம விஷயத்தினால வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, என் சித்தப்பா எனக்கு துபாயில ஒரு ஐடி கம்பெனில வேலை ரெடி பண்ணிருக்காரு. நான் போகலன்னா அப்பா அம்மா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றாங்கடா. அப்படியா? நாளைக்கே நான் ஹைதராபாத் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீக் அங்க இருந்து துபாய் போறேன். அப்படியா? உன்னை நேர்ல பார்த்து இதை சொல்ல கூட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போய் தான் ஆகணும் ஹரி. என்ன மன்னிச்சிரு ஹரி. சரிம்மா, நீ ஃபீல் பண்ணாத. எனக்காக நீ எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்க. சந்தோஷமா நீ போமா, நான் அப்புறம் பேசுறேன். தைரியமா இரு. சரி, நான் வைக்கிறேன். நீ சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும்ல. சரி தங்கம், லவ் யூ செல்லம்.
சாப்பிட லட்சு. ஆமா, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு என்ன ஐஸ் வச்சு கூட்டிட்டு வந்த? அதுக்கு இல்லம்மா. எதுக்கு இல்லம்மா? அதாவது வந்து ஏதாவது வந்து போச்சு. நீ விஷயத்த சொல்லு. உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்கணும், அதுக்காக தான் உன்னை வர வச்சேன். அந்த சந்தேகத்தை கேளுங்க மாணவனே. கேட்க தான் போறேன் டீச்சர் அம்மா. அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் குமரா. ஒரு குமரனும் குமாரியும் காதல் வசப்பட்டு 3 வருஷம் தாண்டியாச்சு. இந்த 3 வருஷத்துல நான் உன்னை தொட்டோ தடவியோ பேசினதே கிடையாது. அதனால என் சந்தேகம் அது இல்லம்மா. பின்ன என்னம்மா? காதலன் காதலிய தொட்டு பேசுறது, தொடாம பேசுறது, காதலி இதுல எதை விரும்புவாங்க? ஓ, ஐயாவுக்கு தொட்டு தடவ ஆசை வந்துருச்சோ? உனக்கும் எனக்கும் இடையில் தூரங்கள் ஏனோ, விரல்கள் கற்கும் நொடியில் சுழலுதே வானம். தொலைவுகள் நீண்டாலும் மறக்குமா நெஞ்சம், நிழலாய் பின் தொடர தொலைபேசி போதும். உனக்கும் எனக்கும் இடையில் தூரங்கள் ஏனோ, விரல்கள் கோர்க்கும் நொடியில் சுழலுதே வானம். கரைந்திடும் நிலவு நீ. கரைந்திடும் நிலவு நீ, கனவிலும் நினைவில் நீ. கரையாக நீ தீண்ட கரைகிறேன், உன் சுவாசம் என்னை தீண்ட மறைகிறேன். காற்றில் நானும் பறந்து உன்னை சேரவா, கண்டம் கடந்தால் என்ன உன்னை மீட்கவா. காற்றில் நானும் பறந்து உன்னை சேரவா, கண்டம் கடந்தால் என்ன உன்னை மீட்கவா. உனக்கும் எனக்கும் இடையில் தூரங்கள் ஏனோ, விரல்கள் கோர்க்கும் நொடியில் சுழலுதே வானம். ஹரி, என்னம்மா? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு படு. எனக்கு பசி இல்ல, நீ சாப்பிடுமா. மச்சான் சொல்றா. டேய் மச்சான், ஹரி என்ன மன்னிச்சிடுறா. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்றா. நீ ஏற்கனவே சோகத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. லட்சுமி காலில் எனக்கு ஃபோன் பண்ணிச்சுடா. எனக்கு லீவு முடிஞ்சிருச்சு, அடுத்த மாதம் கம்பெனி ஷேரை திரும்ப கொடுக்குறாங்க. அப்படியா? அதனால லீவை என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல.
சரி. ஸ்பான்சர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு காலையில எனக்கு ஃப்ளைட்டுடா. நான் போய் தான் ஆகணும். சரிடா. லட்சுமியை பத்தி நினைச்சு சோகத்திலையும் கோபத்திலையும் இல்லாம நீ நல்லபடியா உன் வேலையை பாடுற. பணம் எதுவும் தேவைன்னா நீ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு. லட்சுமி மேல எனக்கு எந்த கோபம் இல்லடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த யூடியூபர் தான்டா. அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. முதல்ல அந்த வீடியோவை பண்ணணும். அதுக்காக என் உயிரை பணைய வைக்கிறதுக்கும் நான் ரெடிடா. நீ தைரியமா போடா. மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேடா, பார்த்து பண்ணுடா மச்சான். லக்ஷ்மி போனதில் அவன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. எனக்கு என் அம்மா அப்பா எப்படியோ அப்படி தானே அவளுக்கும். அவள் எடுத்த முடிவு தான் கரெக்டு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டீ கடை வச்சு கஷ்டப்பட்டு தான் என்னையும் என் தங்கச்சியும் வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. என் அப்பா எப்போவுமே நேரில் என்கிட்ட கோவப்படுவார், திட்டுவார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன்னு என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்காரு என் அப்பா. எங்களோட வீடியோ வைரலானதான் அந்த யூடியூபரோட சேலஞ்சை வின் பண்ண முடியும். அவனோட திமிரையும் அடக்க முடியும். கூடவே எனக்கு எவரெஸ்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான ஸ்பான்சர்ஸும் கிடைச்சிடும். என் அப்பா பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு எவரெஸ்டோட உச்சிக்கு போய் என் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு என்னோட கோல் அச்சீவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் லுக்லா ட்ரெக்கிங் பண்ணப்போ என் கூட கைடாக வந்தது திருமலை தான். அதனால தான் அவரை தேடி நான் இங்கே வந்தேன். அரியண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த காலத்துல இந்த மாதிரி மனுஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். தேங்க்ஸ் சிவா. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். எனக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் ஓஜா போர்டு மட்டும் இல்ல, எந்த விளையாட்டா இருந்தாலும் சும்மா பக்காவா பூந்து விளையாடுவான். அப்படியா? அரியண்ணா, எனக்கு இன்னையிலேருந்து லீவு. எப்போ போலான்னு சொல்லுண்ணா. சிவா, தேங்க்ஸ் சிவா. என்னைக்குமே சப்போர்ட்டா உங்களுக்கு நான் இருக்கேன். என்னடா டீயா? ஆமா டீ இருக்கானே. இருக்குப்பா. எத்தனை டீ? சிவா, ஒரு டீயா காஃபி? டீ. எனக்கும் டீயே சொல்லிருங்கண்ணா. 2 டீ ஒரு காஃபி. சரிப்பா. அண்ணா, இந்த குறுந்தொட்டி மலை இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? கரடு முரடான பாதையெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அப்படியா? ஆமா, குறுந்தொட்டி மலைக்கு எதுக்கு போறீங்க? அங்க ஒரு பேய் பங்களா இருக்குன்னு தெரிஞ்சது. ஐயோ, பேய் பங்களாவா? அதை பத்தி யூடியூப்காக ஒரு வீடியோ பண்ண வந்திருக்கோம். சார் சார் சார், அங்க போகாதீங்க சார். ஏன் அப்படி சொல்றீங்க? சார், அந்த வட்டி அரசு, ஐயோ அவர் மனைவி, ஐயோ அங்க பேயா அலையறாங்க சார். ஐயோ கடவுளே. ஐயோ, அதெல்லாம் சொல்லி அவங்கள பயமுறுத்தாதீங்க. பேசாம டீயை குடிச்சிட்டு உட்காரு. என்னங்க பாட்டி? டீ தான். தம்பி, குறுந்தோட்ட மலையில பேய் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் எனக்கு தெரியும். அண்ணே, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி கொஞ்சம் எங்க சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ தர முடியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். சேது, நீ சொல்லுங்க. சரிங்க, செட் பண்றா. அண்ணா கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க. மாஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகே. ஹரிண்ணா ஓகே. ஓகே ஓகே. ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கா? கரெக்ட்ண்ணா. ரெடி.
வணக்கம் மக்களே, நான் வெற்றி சேனல்ல இருந்து ஹரி. குறுந்தொட்டி மலையில இருக்கிற பேய் பங்களால பேய் இருக்கா இல்லையா அது சம்பந்தமான சில உண்மைகள் தெரிஞ்ச ஒருத்தரை நம்ம சேனலுக்காக இன்டர்வியூ பண்ண போறோம். இதை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பாருங்க, பார்த்து லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல இப்போ அவர் என்ன சொல்ல வராருங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி, கொஞ்சம் க்ளோஸ் வச்சுக்க, ஜூம் வச்சுக்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. மாஸ்டர் கொஞ்சம் முன்னாடி மாஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வாங்க மாஸ்டர். ஓகே 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 அண்ணா, இப்போ சொல்லுங்கண்ணா. குறுந்தொட்டி மலையில வல்லரசு இளவரசி தம்பதி புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வல்லரசு அவருடைய அக்கா மகளான இளவரசியை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு கல்யாணமாகி பல வருஷங்களாகியும் குழந்தை இல்லை. இந்தாங்க. அவங்க போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, பார்க்காத வைத்தியமும் இல்ல. இந்த துக்கத்தோட தான் அவங்க வாழ்நாள கழிச்சிட்டு இருந்தாங்க. தங்க நகை பண்ட பாத்திரம்னு அடகு பிடிக்கிற தொழில் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னாச்சு? ஏன் இப்படி கிடக்கு? ஐயோ, என் நகையெல்லாம் திருடு போயிடுச்சே. அம்மா இளவரசி, எல்லாமே போச்சேம்மா. நிறைய பேருடைய நகைகள், அவங்களை எல்லாம் நாம எப்படி சமாளிக்கிறது தெரியலையே. கடவுளே, யார் இந்த கொடுமை எல்லாம் பண்ணதுமா? எல்லாமே போச்சா? எல்லாம் போச்சா? எல்லாமே போச்சுமா. போலீஸுக்கு போனா திரும்ப கிடைச்சிடுமா? தெரியலங்க. இப்ப நம்ம என்னங்க பண்றது? இப்ப என்ன? திருடு போனது கோடிக்கணக்கான நகையும் பணமும். வீடு முழுக்க தேடியும் போலீஸ்க்கு எந்த தடயமும் கிடைக்கல, எந்த கைரேகையும் கிடைக்கல. இருந்தது இவங்களுடைய கைரேகை தான். அதனால போலீஸுக்கும் ஊர் மக்களுக்கும் இவங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. சாகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. கடவுளே,
என்னாச்சு? கடவுளே, இனிமே எனக்கு யார் இருக்கீங்க பாருங்க. கடவுளே, இனிமே நான் எப்படி வாழணும்? எப்படி? இந்த மாதிரி துரோகம் பண்றவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. புருஷன் செத்த வேதனையில அதே வீட்டுல இளவரசியும் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி துரோகம் பண்றவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. டேய் செல்வா, நீ அந்த வீட்டில் திருட போகும்போது பக்கத்தில் எங்கேயாச்சும் சிசிடி கேமரா இருந்துச்சா? சொல்லுடா, சொல்லு. அப்படியே தான் இல்லையே. ஏலே, என் ஒர்க் உனக்கு தெரியுமில்ல, அந்த எவிடன்ஸையும் நான் கொடுக்க மாட்டேன். டேய், அது இல்லடா, ஒரு சின்ன பிரச்சனைடா. என்னண்ணே சொல்லு. ஒருவேளை எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த நகையை அடமானம் வச்சவங்களும் போலீஸும் அந்த புருஷன் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டுச்சுடா. அப்படியா? மான பிரச்சனையில அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்கடா. இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் சாவுறான். சேத்தவன் சாவட்டும். கோடி கோடியா நகையை வச்சுட்டு வாழ்றத பத்தி சிந்திக்காம நீ எதையோ பேசிக்கிட்டு இருக்கனே. நீ பேசுறது வேஸ்ட்னே. டேய், போலீஸ் உன் மேல சந்தேகப்பட்டுச்சுன்னா நான் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன்னு நீ போலீஸுக்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டோம் நம்மளை கை காலை உடைச்சி குண்டாசில் போட்டுருவாங்கடா. அதுக்கப்புறம் உன்னை நான் காப்பாற்றவே முடியாது. நீ போனா நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. அண்ணே நீங்க பாரு, தண்டபாணி 5 பவுன். இதே மாதிரி நிறைய பேர் தான் நம்ம கடவுள். இந்த மாதிரி யோசி. நிராசையில அநியாயமா இறந்து போன இளவரசி குறுந்தொட்டி மலையில பேயா அலையிறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. முருகன், நம்மளால இந்த ஏரியாவில் ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா அது சிசிடிவி கேமரால மாட்டிக்கிச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமாண்ணே. டே மகி, அப்படி இருந்தாலும் நம்மள யாருக்கு தெரிய போகுதா? ஏதோ ஒரு மிமிக்ரிக்காரங்க சூப்பர் ஸ்டார் வேஷம் போட்டு திருட வந்தாங்க, அவ்வளவுதான். டேய், பேசாம அங்க வாடுறா. அங்கே அந்த வீட்டுல யாருமே இல்ல. நகையெல்லாம் உள்ள வச்சு கோல் திருவிழாக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்கடா போய் பார்க்கலாம். போய் வாப்பா. யாரு யாரு யாரு? கைய கொடுத்து இழுத்து விடுறா. என்ன அது?
நீங்க பாருங்க முருகண்ணா, சரியான இடம், சரியான நேரம். என்னையா வர மாட்டேங்குது? என்னையா அது? அப்புறம் காலியா கிடந்த அந்த வீட்டுக்குள்ள தெரியாம வந்து திருட முயற்சி செஞ்ச சில பேரை அந்த இளவரசி கொன்னுருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஐயா, அந்த இளவரசியார வெளியே நடக்க முடியல. அந்த ஆத்மாவை அடக்க எங்களை நல்லபடியா காப்பாத்துங்க ஐயா. அது உங்களால தான் முடியும் ஐயா. அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இளவரசியை நேர்ல பார்த்து பயந்து போன ஒரு புருஷன் பொண்டாட்டி பக்கத்து ஊர்ல இருக்கிற வாய் மந்திரவாதியை பார்க்க போனாங்க. இத கையில கட்டு. சரிங்க. இது ஆயத்தி குறிச்சி மந்திரிச்ச தாயத்து. பேசாம அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிரு. சரிங்க, சரிங்க, சரிங்க. அந்த இளவரசியோட ஆத்மா அடங்கிடும். சரிங்க. தைரியமா போங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. அந்த பாய் இளவரசியோட ஆத்மாவை அடக்கி வச்சுட்டாரு. இதுதான்ப்பா எனக்கு தெரியும். சூப்பர். ஓகே ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல தம்பி. சிவா, சேது, நமக்கு கிடைக்க வேண்டிய content கிடைச்சிருச்சு. கடவுளே, நல்லவங்க மாதிரி தெரியுது. இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க கடவுளே. சிவா, இதான் நம்ம தேடி வந்த பேய் பங்களா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஆமாங்கண்ணா, சூப்பரா இருக்கு. சிவாண்ணா, இதை விட எவ்வளவு பெரிய பேயெல்லாம் நான் பாத்திருக்கேன். இப்ப வர வைக்கிறேன் பாருண்ணா. டேய் சேது, பில்டப் பண்ணாதடா. அரியண்ணா என்ன சொல்றாரோ அதை செய்டா. சரிண்ணா, சரிண்ணா. அண்ணா போடுங்கண்ணா. டேய் சேது, சீக்கிரம் பண்றா. இத வச்சா பேய் வந்துருமா? வர வச்சிடலாம் சிவா. சிவா, நம்ம இவ்வளவு தூரம் தாண்டி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறதே இந்த வேலையை முடிக்க தானே. கண்டிப்பா பேய வர வச்சிடலாம். நான் எப்படி வர வைக்க போறேன்னு மட்டும் நீ இப்ப பாரு. ஆமா ஆமா, வந்துரும். நானும் சினிமால தான் பேயெல்லாம் பார்த்திருக்கேன். நேர்ல பார்க்க போறேன். ஐயா ஜாலி. வந்துரும் வந்துரும். இதெல்லாம் தேடு. மணியாக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஐயா, பேய் வரப்போகுது. 5 நிமிஷம் எப்ப ஆகும் தெரியலையே. இது என்னன்னா ஆட்டின்னு
லவ் பண்ண போறியா? நீயே பாரு நான் என்ன பண்ண போறேன். அரியண்ணா என்னதான் பண்றாருன்னு பாப்போம். கடவுளே. அரியண்ணா டைம் பாருங்க. இன்னும் 2 2 நிமிஷம் இருக்கு. டேய் இப்ப மணி என்னடா? அதே 2 நிமிஷம் தானே இருக்கு. டைம் என்னடா? அண்ணா மணி 12ண்ணா. ரைட்டா? ஆமாண்ணா. அண்ணா தப்பிச்சிருந்தே. ஐயோ டேய் எங்கடா ஓடுற நீ? அரியண்ணா பில்டப் பண்ணிட்டு அவன் ஓடுறான். என்னச்சு? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, சொப்பனம், கனவு. ஒன்றும் இல்லை பரவாயில்ல. சிவானா இப்படிலாம் கனவு கண்டு எங்களை பயமுறுத்தாதுண்ணே. அரின்னு அந்த டீ கடைக்காரன் சொன்னது உண்மையா இருக்குமோ? ஒருவேளை அந்த திருடனை கொன்னது பேய்தானா? எனக்கு என்னவோ கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது. நம்ம முன்னாடி வச்ச காலை பின்னாடி எடுக்க கூடாது. இது ஒரு த்ரில்லிங்கான விளையாட்டு, தெரியும்ல? சிவா நீ எதுக்காக பயப்படுற? நான் இருக்கேன்ல கூட, தைரியமா இரு. அரின்னு அந்த பேய் வீடு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? கூகுள் மேப்ல 30 கிலோமீட்டர் காட்டுது. இப்ப 11:30 ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துல அங்க போயிடலாம். அரினா ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆனால் இப்போ பயமெல்லாம் போயிடுச்சு. சீக்கிரம் ஆரம்பினா. Good spirit, please come. Good spirit, please come. Good spirit, please come. Good spirit, please come. முடியலடா. அந்த மந்திரவாதி மந்திரிச்ச தாயத்தை இங்க எங்கேயோ தான் புதைச்சிருக்காங்க. அதான் நெகட்டிவ் எனர்ஜி வர முடியாத நிலைமையில இருக்கு. ஹரியண்ணா அப்படின்னா சிவானா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? ஹரியண்ணா இப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? நீ கூப்பிடு சிவா, கேமரா ஓடிட்டு இருக்கு, கூப்பிடு. இப்போ என்ன கூப்பிட? குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம்னு சொல்லு. குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். கம்மா சரி சொல்றேன். ப்ளீஸ் கம். குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். கை எடுத்துறாத. கை எடுத்துறாதடா. ஏய் தப்பு பண்ணிட்டியடா. சிவா வெளிநாட்டுல யூடியூப்பை பார்த்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி பயணிகள் மரணம் அடைஞ்சதும், அந்த மாதிரி நம்ம நாட்டிலும் யூடியூப்பை பார்த்து பகல் கனவு கண்டு தெரியாத விஷயங்கள்ல ஈடுபட்டு ஆபத்துல முடிஞ்ச பல செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அந்த மாதிரி ஈடுபட்ட ஹரிக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு? ஹரி சிவாவை காப்பாத்தினாரா இல்லையா? நாம காத்திருந்து பார்ப்போம்.